हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன்ல ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. நான் ஒரு 1/4 கிலோ அளவு நான் கத்திரிக்காய் எடுத்துர்க்கேன். நான் தண்ணில கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையானதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காயெல்லாம் வதக்குறதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். கொஞ்சம் இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கு பிறகு நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு 5 வரமிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக ஒரு 4-5 பீஸ் தான் நான் தேங்காய் அதை மட்டும் சேர்க்குறேன். நிறைய சேர்க்க வேணாம். அதே மாதிரி ஒரு சின்ன இஞ்சி துண்டு அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு தான் போதும். இது இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக புளி சேர்க்கும்போது அந்த புளிப்பூசியோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் நல்லா நிறம் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சியில் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வதக்குனது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வேறு பவுலில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம இதுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 வரமிளகாய் இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் தொக்கோட சேர்த்துடலாம். இதை இப்போ நம்ம தாளிப்பை தொக்கில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு சைட் டிஷ் மட்டுமே போதும் எல்லாத்துக்கும். முக்கியமாக நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.